இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு லோ பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இன்னொன்று ஓவர் யூசேஜ். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 காலையும் மடக்கி வச்சுக்கிறீங்க. 2 காலையும் மடக்கி வச்சுட்டு அந்த இடுப்பு பகுதி மட்டும் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா, இடுப்பு பகுதி நார்மலாகவே அந்த இடத்துல ஒரு கேர்வ் இருக்கும். அந்த கேர்வை நீங்கள் அந்த பிளாக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன ரொட்டேஷன் மட்டும் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக மேலே தூக்குறீங்க, கீழே வைக்கிறீங்க, மேலே தூக்குறீங்க, கீழே வைக்கிறீங்க. இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டொமக்கில் மசில்ஸ் நல்லா ஃப்ரீ ஆகும். அதாவது அந்த கோர் மசில்ஸ்னு சொல்லுவோம். அந்த மசில் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஃப்ரீ ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுபோக அந்த கேர்வ் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு அந்த நம்ம ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது அந்த கேர்வ் நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அந்த பெல்விக் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயினாக இருக்கிறதெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது 5 to 10 டைம்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதே பொசிஷனை வச்சுட்டு இடுப்பை மட்டும் மேலே தூக்குறீங்க. இடுப்பை மட்டும் மேலே தூக்குங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு ஹோல்டு பண்ணுறீங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. திருப்பி ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ப்ரீத்திங் நார்மலாக இருக்கட்டும். ஜஸ்ட் அந்த பாடி மூமெண்ட்டை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்சஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு இந்த கால் மடக்கி இப்படி வைக்கணும். முட்டி வலி இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாட்டி பரவாயில்ல. இந்த மாதிரி முட்டிக்கு கீழே கை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வலது கால் பண்ணுறீங்க. வலது காலில் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா அந்த பெட்டெக்ஸில் இருக்கிற மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இது 5 to 10 டைம்ஸ் 2 காலுக்குமே பண்ணி வைக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 காலையும் தூக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்பொழுது 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. 5 to 10 டைம்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுதும் அந்த 2 பக்கமும் இருக்கிற பெடெக்ஸ் மசில்ஸ், அந்த க்ளூட்டில் மசில்னு சொல்லுவோம், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்னு சொல்லுவோம், இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் உங்களுக்கு. இது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கை உடம்போட பக்கவாட்டில் வச்சுட்டு லெஃப்ட்டு ரைட்டு கீழோடம்பு மட்டும் திருப்புறீங்க. கீழோடம்பு மட்டும் திருப்பும் பொழுது பார்த்திங்கன்னா நெக்கு கான்ட்ரலேட்டல், அதாவது ஆப்போசிட்டில் திருப்பிக்கணும். இப்போ வலது பக்கம் திருப்பினீங்கன்னா நெக்கு ஆப்போசிட்டில் திருப்பிக்கணும். இடது பக்கம் கீழோடம்பு திருப்பினீங்கன்னா நெக்கு வலது பக்கம் திருப்பணும். இந்த மாதிரி ட்விஸ்டிங்கில் பண்ணணும். ட்விஸ்டிங்கில் பண்ணும்போது அந்த ஸ்பைன் மசில்ஸ்லாம் டைட்னஸ் இருந்ததுன்னா நல்லா ரிலீஸ் ஆகும். இது 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக படுத்துக்கிறீங்க. ஃப்ளாட்டாக படுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எப்போவுமே எந்திரிக்கக்கூடாது. ஏன்னா பேக் மசில் ஸ்ட்ரெயின் ஆகும். எப்போவுமே இந்த மாதிரி தான் எந்திரிக்கணும். ஃப்ளாட்டாக படுத்துருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு கை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. கை மட்டும் முன்னாடி நகர்த்துறீங்க, உடம்பு முன்னாடி தூக்காமல். இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பேக் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். லோவர் பேக், அப்பர் பேக், மிடில் பேக் எல்லா மசிலும் டைட்டாக இருக்கிறதுலாம் நல்லா ரிலீஸ் கொடுக்கும். இந்த மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. இது 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குப்புறப்படுத்துக்கிறீங்க. 2 கால் நல்லா ஃப்ளாட்டாக நீட்டிக்கிட்டு மேல் முதுகை மட்டும்
கையை ஊனிட்டு நல்லா வில்லு மாதிரி வளையிறீங்க. உங்களுக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க. ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது 5 to 10 டைம்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அப்பர் மசில்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் முட்டி நல்லா ஊனிக்கிறீங்க. முட்டியும் காலையும் ஊனிட்டு பாத விரலையும் நல்லா கீழே ஊனிக்கணும். அதே மாதிரி குதிகால் ஊனிட்டு ஜஸ்ட் இடுப்பை மட்டும் மேலே தூக்குறீங்க. இது தூக்கும்போது சில பேர்த்துக்கு பாதங்கள் தரையில் முட்டாது. இது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது பின்னாடி தொடையில் இருக்கிற பின்தொடை, மேல் முதுகு இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா டைட்னாக நல்லா ரிலீஸ் ஆகும், நல்லா ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக வீட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸ் கிடச்சிரும்.